ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாம். கடாய் சூடேறினதும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறினதும் அதில் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து வெடித்ததும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நான் ஒரு 10 போல் காஞ்ச மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்க போகுது. நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வணங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரசம் சாதம், தயிர் சாதத்து கூடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதும் இதோட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் போல் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூமில் நிறைய தண்ணி விடும். இந்த டிஷ்க்கு நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூம்லேருந்து வெளிவர தண்ணியே போதும். பாருங்கள், இப்போது ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போவே இன்னும் நல்லா மஷ்ரூம் வதங்கணும். இன்னும் வதங்க வதங்க நிறையா தண்ணி விடும். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வதங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. மஷ்ரூம்லேருந்து வெளியே வந்த தண்ணி மட்டும்தான். நல்லா இந்த தண்ணியெலாம் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
நல்லா கொதிக்குது. அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. சூப்பராக நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போது இதுக்கு மேலே மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.